ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. ஏஞ்சல் கீ. கொடுங்க சார். அவர் சார் இல்லையோ? அவர் வீட்டுக்கு போயிட்டாரே. சரி பரவாயில்ல. இந்த 4 நாள் நீங்களும் சார நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்கியா? எங்க கடமை தானே சார். அது பிறவிக்கு ஏஞ்சல் ரொம்ப சாரி, மன்னிச்சுக்கிடுங்க. எதுக்கு சார்? இல்ல உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கேன். நாங்க வந்த அன்னைக்கு நீங்க தியா கிட்ட வேற என்னோட டிரைவிங் லைசன்ஸ கொடுத்தியா? உங்களை கொஞ்சம் அதிகமாவே கலாய்ச்சிட்டேன்னு நினைக்கேன். அதுக்கெல்லாம் சேர்த்துதான் மன்னிச்சிருங்க. ஐயோ சார், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நானே இங்க வேலைக்கு சேர்ந்து மொத்தம் 4 நாள் தான் ஆகுது. நான் சேர்ந்த நாளில இருந்து நீங்க அது பிறகு தியா, கார்த்திக் சார், பவி, நீங்க 4 பேரும் தான் என்கிட்ட நல்லாவே பேசினது. வேற யாரும் என்கிட்ட இந்த அளவுக்கு பேசினது கூட கிடையாது. நீங்க பேசினது எல்லாம் நானும் ஜாலியா தான் எடுத்துக்கிட்டேன். மனசுல ஒண்ணும் வைக்கல நான். சரி ஏஞ்சல், நாங்க கிளம்புறோம். அர்ஜுன் சார், ஒரு தடவைக்கு கூட ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். எப்பயாவது ஊட்டிக்கு வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்கே வாங்க. கண்டிப்பா. நீங்களே எப்பயாவது கன்னியாகுமரி வந்தீங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருக்கோம்ல, கண்டிப்பா வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பா சார். எனக்கு எப்பயாவது கன்னியாகுமரி வரணும்னா கண்டிப்பா உங்க ஞாபகம் தான் வரும். கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வரோம். சரி தியா, எல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாம் கிளம்புவோமா? சரிங்க, நீங்க முன்னாடி போங்க, நான் வரேன். போயிட்டு வரோம். சரிங்க சார். ஏஞ்சல், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அர்ஜுனுக்கு இந்த நாளை நான் இவ்ளோ ஸ்பெஷல் ஆக்குனதுக்கு காரணமே நீங்க தான். நீங்க இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. இருக்கட்டும் தியா, உன் லைஃப அர்ஜுன் சாரு கூடயே அமைச்சுக்கா. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு நான் சும்மா விளையாட்டாதான் கேட்டேன். நீ சொன்னப்பா எனக்கு கண்ணே கலங்கிட்டேன். ஆனா அப்ப சொன்னாதான் இப்பயும் சொல்லேன், உனக்கு பாதுகாப்பே நீ அர்ஜுன் சாரு கூடல இருக்காதான். இல்ல ஏஞ்சல், அது சரிப்பட்டு வராது. தேவன நிலைமை எனக்கு புரியுது. ஆனா உனக்கு பாதுகாப்பு நீ அர்ஜுன் சாருக்கு கூடல இருக்காதான். உன்னை எப்ப வாழணும்னு தோணுதோ அப்ப வாழ்க்கைய ஆரம்பி. கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு மனசு மாறும். உன் வாழ்க்கைக்கு எது சரின்னு கண்டிப்பா ஒரு நாள் புரியும். புரியும் போது அவர் வேற யாருக்காவது சொந்தமாயிட்டாருன்னு வச்சுக்கான், உன நிலைமை ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனாலதான் சொல்லேன், அவரை யாருக்கும் விட்டு கொடுக்கணும்லாம் நினைக்காத. நீ கூடவே வச்சுக்க, அதுதான் உனக்கு பாதுகாப்பு. ஏஞ்சல், எனக்கு பாதுகாப்பு பத்தி மட்டும் நீ யோசிக்கியா? எனக்கு பாதுகாப்பு இதுதான் எனக்கு தெரியும். ஆனா அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு அவரு கூடாலே நான் இருந்தேன். அவருக்கு வாழ்க்கையை நாசப்படுத்த விரும்பல. பால் எப்பவுமே சுத்தமானதான். என்னமோ தெரியல தியா, நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். அதனாலதான் நீ அது பிறவி கேட்கறதுக்கு பிறவா அர்ஜுன் சாருக்கு பிறந்த நாளா நானே வந்து சொன்னேன். நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு தான் நானும் ஆசைப்படுவேன். எல்லாருக்கும் ஆசையும் பொய்யாக்கிறாதா. பவி கூட அன்னைக்கு அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தது. சரி ஏஞ்சல், நான் வரேன். எப்பயாவது எங்க ஊர் பக்கம் வந்தீங்கன்னா எனக்கு போன் பண்ணுங்க. கண்டிப்பா. சரி, எல்லாரும் என்ன மச மசன்னு நின்னுக்கிட்டு கார்ல யாருங்க? கவினு, சாரா எங்க? அப்பா அவ காருக்குள்ள ஏறிட்டா முதே. தாத்தாக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னாரா, அதான் அவ உள்ள இருக்காவா. நீங்க எல்லாரும் என்ன மச மசன்னு பாத்துட்டு நிக்கிறியா? யாருங்க கிளம்பனாலாம்? வண்டி எடு போவான். ரோசு, நீங்க யாராம நிக்கிறியா? அப்பா கார்ல யாருங்க? நீ என்னமா ஜெசிகா? என்ன ஜெசிகா, கேப்ல வந்ததா சொன்னா? இப்ப எங்க கூட வந்து நிக்க எப்படி வீட்டுக்கு போவேன்? அது உருளைக்கிழங்கு லாரி ஒண்ணு ஊருக்கு போகுதாம். அதுல ஊருக்கு போலாங்கிற ஐடியால இருக்கான்னு நினைக்கேன். என்ன ஜெசிகா? கவின, உனக்கிட்ட நான் ஒன்னும் பேசவே இல்ல. பேசாம இரு, பேசிக்கிட்டு இரு, அது ஒன்னா பிரச்சனை. யாரும் கூப்பிடாமலே வந்திருக்க, இனிமே எப்படி ஊருக்கு போறான்னு கேட்காவே இல்ல அங்கிள். ஏன் உங்க கூடல தான் வர போறேன். இது எங்க கூடயா? ஆமா, நான் அர்ஜுனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லதுக்காண்டி தான் கன்னியாகுமரியில இருந்து இங்க வந்திருக்கேன். நீங்க உடனே புறப்படுவியான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. காருக்கு வேற ரூபாயை கொடுத்து அனுப்பி விட்டுட்டேன். நீங்க எல்லாம் ஊருக்கு உடனே கிளம்பியாச்சு. இனிமே எனக்கு இங்க யாரு இருக்கா? நான் என்னத்துக்கு இங்க இருக்கணும்? அது மட்டும் இல்லாம இங்க இருந்து என்னோட கேப் பிடிச்சி வீட்டுக்கு போறதெல்லாம் சேஃபான்னு தெரியாது, அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல. நம்ம ஊர் வேற இல்ல, அதான் உங்க கூடாலே வரலான்னு முடிவு பண்ணிருக்கேன் கார்த்திக். சரி கவின, வயசு பொண்ணு வேற. இந்த நேரத்துல வேற வண்டியில விட வேண்டாம், நம்மளே கூட்டிட்டு போலான்னு சொல்ல வரியா? அப்படித்தானேப்பா? ஆமா, அததான் சொல்லதுக்கு வந்தேன். அமடி, கார்ல யாரு? பவி. அங்கிள், நீ அது பிறவிக்கு கார்த்திக், அர்ஜுன், தியா எல்லாருமா அர்ஜுனுக்கு கார்ல தானே வந்தியா? நீங்க 4 பேரும் அர்ஜுனுக்கு கார்லயே வாங்க. நாங்க எல்லாரும் வந்த மாதிரியே கார்த்திக்கு கார்லயே திருப்பி வரோம். சரி அங்கிள். தியா, ரைட்டு. அவ நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாலாம். என்ன ஜெசிகா? ஆக்சுவலா நான் ஊட்டிக்கு வந்த காரு கார்த்திக் கார் இருக்கலாம், அதே மாதிரிப்பட்ட கார் தான். வர வழியெல்லாம் வாமிட்டிங். அதான் 9 மணிக்கே வந்து சேர வேண்டியனா 12 மணி கழிஞ்சதுக்கு பிறகு ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்திருக்கேன். கார்த்திக்கு காரம் அதே மாதிரி பட்டாதான். என்னமோ அந்த சீட்னாலே என்னமோ நான் வாந்தி பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னங்கடா இது, என் காருக்கு வந்த சோதனை? இப்ப நான் கார்த்திக்கு கார்ல யாருன்னு வச்சுக்காங்க, நான் எல்லாருக்கும் மேலே வாமிட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அதுக்கு தியான டாக்டரா? என்ன இரு, சேசிக்கா என்னமோ முடிக்கல, எல்லாம் அவ பேசி முடிக்கட்டு, அது பிறகு நீ ஒரு முடிவுக்கு வா.
நீ சொல்லுமா. அதான் அதான் நான் வந்து கார மாதிரி பட்டாதான் கார்த்திக்கு காரம் கண்டிப்பா எனக்கு உடம்பு முடியாம ஆகும். அது பிறகு வீட்டுக்கு போனதான் அர்ஜுனுக்கு ஹாஸ்பிட்டலே அட்மிட் ஆக வேண்டியதுதான். சரிம்மா, இப்ப தியா என்ன பண்ணானு கேக்கேன். இல்ல கார்த்திக்கு கார்ல வேற தாத்தா பாட்டி, அது பிறகு அங்கிள், ஆண்டி, சாரா, துளசி, கவின் இத்தனை பேர் இருக்குதியா எல்லாம். இதுக்கு கூடால நானே இருந்தா எனக்கு கண்டிப்பா வாமிட் வரும். எல்லாருக்கும் மேலோடையும் வாமிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரி, அதனால தியா நான் அர்ஜுனுக்கு கூடல வரேன். என்னது? இல்ல பவி, நீ கார்த்திக் 2 பேரும் ஓகே. ஆனா தியா நீ கார்த்திக் அண்ணனுக்கு கார்ல எங்க கூடல வரட்டும். நீ அர்ஜுன் அண்ணனுக்கு கார்ல அவிய கூடல போறதானே. நீ ஒன்னும் தப்பா சொல்ல வரல. ஆமா கவின், நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டியே. எல்லாரும் மொத்தமா இருக்கச்சுல எனக்கு ஒரு மாதிரி கசகசான்னு இருந்து வாமிட்டிங் வந்துகிட்டே இருக்கான். அர்ஜுனுக்கு கார்லனா 4 பேர் தானே. அதுல இந்தியா உங்க கூடல உங்க கார்ல வந்தாள்னா என்னமோ கொஞ்சம் அந்த கார்ல ஃப்ரீயா இருக்கலாம்ல. நான் தியா, நீ கூறுகடவளே, உனக்கு கொஞ்சம் போலயாவது அறிவு இருக்கா? ஐயோ ரோஸ் பாட்டி, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. உங்க பேரனுக்கு வாழ்த்து சொல்லதுக்காண்டி தான் கன்னியாகுமரியில இருந்து இங்க வந்திருக்கேன். அம்மா அவிய 4 பேரும் ஹனிமூன் காண்டி வந்திருக்காவ. இங்க வார நேரம் 4 பேரும் ஒன்னாதான் வந்தாவ. கிளம்ப நேரமா வந்தது போலவே 4 பேரும் ஒன்னா கிளம்பிட்டோம். என் பிள்ளைக்கு பொண்டாட்டியாவா? அவளை அந்த கார்ல வர சொல்லியா? இல்லங்கள், எனக்கு ரொம்ப வாமிட்டிங்கா இருக்கு, அதனாலதான் சொன்னேன். அப்பா 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 அப்பா, நீங்க என்னத்துக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுதியா? அவளுக்கு கார்த்திக் அண்ணனுக்கு கார்ல வந்தா வாமிட் வந்துகிட்டே இருக்குமா. டேய், என் காருக்கு வேல்யூ தெரியுமாடா உங்களுக்கு எல்லாம்? இவருக்கு பிரச்சனை. அவசர அவசரமா இன்டர்வியூக்கு போயிட்டு இருந்தவருக்கு என் கார்ல லிஃப்ட் கொடுத்தாங்க. நினைச்சு வேலை அவருக்கு கிடைச்சிருக்கு, அதுவும் அதிகப்படியான சம்பளத்தோட. எனக்கு கேக்கெல்லாம் வாங்கி கொடுத்தாரு தெரியுமா? அப்பேற்பட்ட கார்டா இது. அந்த கார்ல இருந்தா இவளுக்கு வாந்தி வருமா? ஆனா என்ன, விடுங்க விடுங்க. நிஜமாவே அவளுக்கு உடம்பு முடியாம இருக்குதோ என்னமோ. இவன் என்ன திடீர்னு இப்படி பல்ட்டி அடிக்கான்? அவ அர்ஜுன் அண்ணனுக்கு கார்லயே வரட்டும். கவன, நீயாவது எனக்கு வழிய புரிஞ்சுக்கிட்டே. டே கவனே, இன்னைக்கு எனக்கு நீ வாங்கி கட்டிட்டு போற பாத்துக்கான். அவளே பாவம் ஊட்டி வரைக்கும் அண்ணனுக்காண்டி வந்திருக்கான். அதுக்குன்னு சொல்லிட்டு அண்ணே அண்ணே உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள், நீ டென்ஷன் ஆகாதான். இங்கிறேன், அவளுக்கு கார்த்திக் அண்ணனுக்கு கார்ல இருந்தா தானே வாந்தி வருது. நாங்க எல்லாரும் அர்ஜுன் அண்ணனுக்கு கார்ல வரோம். நீங்க 4 பேரும் கார்த்திக் அண்ணனுக்கு கார்ல வாங்க. இப்படி கார் மாறும்போது ஜெசிகாக்கு பிரச்சனையே தீரும். ஹனிமூன் வந்தவியெல்லாம் வந்த மாதிரியே சேர்ந்து வரலாம்ல. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. என்னண்ணே, இதுக்கு எல்லாருக்கும் ஓகே தானே? என்ன ஸ்டேசிகா, உனக்கு ஓகே தானே? கவன, நீ என்ன விளையாடிக்கிட்டு இருக்குதியா? நான் தான் சொல்லலாம். தனியா வந்ததுக்கு பிறகு எனக்கு வாமிட் வந்துகிட்டே இருந்து இது இங்க இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போடும். கூட்டமா இருக்கச்சுல எனக்கு வாமிட் வரான்னு சொல்லியலாம். ஏய், எல்லாம் ஒரு அளவுக்கு தான் பாத்துக்கான். ஆமாடி, கார்த்திக்கு கார்லயோ இல்லனா எல்லாரும் சேர்ந்து வந்தாலும் உனக்கு வாந்தி வருது தானே. ஆமாங்கள், கட்டாயம் வரோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, கேப் ஒண்ணு புக் பண்ணிடுவோம். நீ தனியா வா, அவிய 4 பேரும் வந்தது மாதிரி வரட்டும். நாங்க எல்லாரும் குடும்பமா கார்ல வந்தது மாதிரியே வரோம். ஆள் ஆளுக்கு எப்படி இங்க வந்தோமோ அதே மாதிரி போனா போதும். உனக்கு எப்படி வேற கார் வர சொல்லட்டா? அங்கிள், நீ ஒண்ணும் கவலைப்படாத, நானே ரூபாய் கொடுக்கலாம். இது கூட நல்லா இருக்கு கண்டியா. ஆமாடி சேசிகா, உனக்காண்டி எல்லாம் இப்படி நேரம் செலவு பண்ண முடியாது. இப்ப கார்ல யார போறியா? இல்லனா வேற வண்டி அவன் வர சொல்லுவான். இல்ல, நான் கார்த்திக், பவி, அர்ஜுன் நாங்க 4 பேரும் ஒண்ணா வரமே. 4 நாள் அர்ஜுனுக்கு கூடால தானே தியா இருந்தா. அவ உங்க கூடால எல்லாம் குடும்பத்தோட இருக்கட்டும். இப்ப என்ன அந்த கார்ல நான் வரணும் தானே? நீ இந்த கார்ல வரணுமா? ஆமா. சரி, நீ இவ கூடாலே வா. தியா இவளுக்கு அப்பப்ப மண்டை கலர் எல்லாம் அதை நான் வீட்டுல போய் சரி பண்ணிடலாம். தியா, நாங்க தான் பேசிக்கிட்டு நிக்கலாம். இதுல நீ என்ன ஒரு முடிவெடுக்க? எதை எங்க வைக்கணும், என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். ஏய், அந்த கார்ல யார போறியா இல்லையா? உன்னை யார எங்க வந்தே தீரனு கூப்பிடல. நீயே கொழுப்படுத்து வந்த உனக்கு வீட்டுக்கு போறதுக்கு தெரியாதா? எப்பவும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே போவோன்னு மட்டும் நினைக்காத. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு ஜெசிகா, அதை நீ கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. அவனுக்கு கல்யாணம் ஆயாச்சு, அது என்ன பேச்சு? உன் பொண்டாட்டி அந்த கார்ல அனுப்பு, நான் உன் கூட வரேன்னு. கார்த்திக், நீங்க எதுக்கு இப்ப கத்துதியா? நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லையே. நீங்க வேற மாதிரி திருச்சி பேசுதியாத. நீ பேசி அர்த்தம் அப்படிதான் வருது. கார்த்திக், கொஞ்சம் அமைதியா இருங்க. இன்னைக்கு சும்மா ரெடி. எல்லாம் ஒரு அளவு தான் ஜெசிகா, ஒரு அளவுக்கு தான் பாத்துக்கிட்டு போக முடியும். இப்ப என்ன கார்ல யார போறியா இல்லையா? கார்த்திக், நான் தான் சொல்லலாம். இவளை இங்கே போட்டுக்கிட்டு போறாதான் நல்லது. கிரேன், யார் நேனா உனக்கு நல்லது. நாங்களும் பாவம் பார்த்து சரி கூட்டிட்டு போலான்னு நினைச்சிருக்கோம். இப்படிதான் பண்ணுவேன், இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் வருவேன்னு நினைச்சேன்னு வச்சுக்கா. வேற யாராவது கன்னியாகுமரி பக்கம் வருவாவ, லிப்ட் கேட்டு வந்து சேரு. டி கவினு, நீ போய் கால் ஸ்டார்ட் பண்ணு. என்ன இவன் சம்பந்தமே இல்லாம சத்தம் போட்டு கோவப்படியான்? வாரவா அந்த கார்ல வருவா. என் கார்ல யாரும் இல்லையா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவ பாட்டுக்கு எப்பயாவது வந்து சேருவா. நேராவது நீ காரை ஸ்டார்ட் பண்ணு. ஆமாடி, இப்ப யார போறியா இல்லனா நாங்க விட்டுட்டு கிளம்பிட்டோம். அங்கிள், நான் கார்த்திக்கோட கார்ல ஏறுறேன். இவ்வளவுக்கு இவ்வளவு பாடுபட வேண்டியதா இருக்கு. எப்படியாவது இந்த தியாவை இந்த கார்ல அனுப்பிட்டு நம்ம அந்த கார்ல போயிடலான்னு பார்த்தா எல்லாம் இப்படி ஸ்பாயில் ஆயிட்டேன். என் பிளான் மொத்தம் வேஸ்ட். தியா, நீ ஊருக்கு வாடி. மூக்குத்தியா போட்டிருக்க மூக்குத்தி உனக்கு இனிமே தாண்டி இருக்கு. சாவு மணி அடிக்க போறேன் பாரு. இவன் என்னடா இப்படி இருக்கா? மச்சான், ஓ எக்ஸ் ஆச்சு, அப்படிதான் இருப்பா. டேய், சரி கார் எடு, நம்மளும் கிளம்புவோம். என்னது கார் எடுக்கவா? எவன் எடுக்க போறான்? நீதான்டா, என்னோட கார் ஓட்டுறதுக்கு உனக்கு தானே ரொம்ப பிடிக்கும். ஆனா மச்சான் ரொம்ப டயர்டா இருக்கு பாத்துக்கான். அதனால நீயே ட்ரை பண்ண. சரி, பிறந்த நாள் பேபியா வேற போயிட்டா, ஏதோ ஆசைப்பட்டாலும் நாங்க கேட்டுதானே ஆகணும். வாப்பா, நானே காரை ஓட்டுறேன்.
ஏ பவி நில்லுமா, நீ எங்க போற? அண்ணே உள்ளதான் போறேன். பெறம போற? பரம சீட்ல இருந்துகிட்டு தானே நான் வந்தேன். என்ன பவி, வந்த மாதிரியே போனா நல்லாவா இருக்கான்? இது டேய், சும்மாவா இந்த ட்ரிப்புக்கு உங்களை கூப்பிட்டுருக்கான்? இந்த டிவோர்ஸ் நீங்க 2 பேரும் தூக்கி போட்டுக்கிட்டு ஒன்னா வாழணும்னு சொல்லிக்கிட்டு தான் உங்களையும் கூப்பிட்டுருக்கான். ஆனா வந்த இடத்துல எங்களை பத்தி நிறைய யோசிச்சியா? ஆனா உங்களை பத்தி யோசிச்ச மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல. நீ முன்னாடி கார் ஓட்டுச்சுல, அவ பெறம இருக்கச்சுல நல்லாவா இருக்கான்? அதுக்கு நீ கார் ஓட்டுறியானா உன் பொண்டாட்டி உன்ன பக்கத்துல ஃப்ரெண்ட்ல இருக்கட்டும்டா, அதானே நியாயம். கல்யாணம் ஆன உங்களை பிரிக்கிறதுக்கு நாங்க யாரு? அர்ஜுன் அண்ணே என்ன வளர்றாரு? அவன வளர்றான், அவன் தெளிவா இருக்கான் பாரு. சரி மச்சான், ஒண்ணு பண்ணுவோம். நானும் பவியும் பெருமை சீட்ல இருந்துகிட்டு வாரோம். நீ கார ஓட்டு, உன் பொண்டாட்டி ஃப்ரெண்ட்ல இருக்கட்டும். நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்திருந்த மாதிரி ஆச்சுலாம். டேய், நான் தான் சொல்லலாம் எனக்கு டயர்டா இருக்கு, எனக்கு தூங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். எனக்கு பெருமை சீட்ல இருந்தா தான் கம்ஃபர்டபுளா இருக்கும். அதே நேரத்துல நீங்க 2 பேரும் கூட ஒண்ணு சேர்ந்து இருக்கணும். ஓ அப்படி. அப்படிதான். அர்ஜுன் அண்ணா நீங்க பின்னாடியே இருங்க. பவி வரும்போது நம்ம 2 பேரும் ஒன்னா தானே இருந்தோம். ஆண்டியா அர்ஜுன் அண்ணா நானும் கார்த்திகா ஒண்ணு சேரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படியாரு. நாங்க ஃப்ரெண்ட்ல இருக்கோம், நீங்க பின்னாடி இருந்து வாங்க. என்னடா அப்படி பாக்க? இல்ல, இது ஏன் நண்பன் தானான்னு பாக்கேன். போதும் மாடி போதும். ஏமாமா என்னமா கொஞ்சம் இதை குடிங்க, அப்பதானே என்னமா கொஞ்சம் தம்பா இருப்பியா? இல்லம்மா போதும், நான் தான் சொல்லமுல போதும். எதுக்கு எழும்பி வெளியே வந்தியா? தலை சுத்திக்கிட்டே இருந்துப்பா. சரி எல்லாம் தண்ணி போட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். அதனால தலை சுத்தி மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கேன். தலை சுத்துதுன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சொல்லிருக்கலாம்ல. நல்ல வேலை, கீழே விழுந்த நேரத்துல கூட சேர்ந்து கப்பம் விழுந்தது. கப்பம் விழுந்த சத்தத்துல நாங்க எல்லாரும் எந்திரிச்சிருக்கோம். இதுவே கவனிக்காம இருந்திருந்தோம்னா என்ன ஆவியது? தியாக்கு நாங்க என்ன பதில் சொல்லுவோம்? தியா அந்த வீட்டுக்கு போனதுக்கு பிறகு இது 2வது நாள் நீங்க மயக்கம் போட்டு விழியது. அவ வாழ்க்கைய நினைச்சுதான் அப்பப்ப பயம் கொடுக்குது. என்னத்துக்கு பயம்? அவ அர்ஜுன் தம்பிக்கு கூட சந்தோஷமா தான் இருக்கான். எல்லாத்துக்கும் கொஞ்சம் 4 மாசம் எல்லாம் எடுக்கும்லாம். மொத்தமா அவ அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்ச நாள் கண்டிப்பா எடுக்கும். அதுக்குள்ள நீங்க இப்படி அவசரப்பட்டு அதை பத்தி யோசிச்சு யோசிச்சு இப்படி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க பியாத்திய அவ புருஷன் கூட ஒன்னா சந்தோஷமா வாழியதையும் உங்களால பார்க்க முடியாது. அவளுக்கு பிறக்க போற குழந்தையெல்லாம் கையில தூக்கி எடுத்து கொஞ்சாடாமா, அதுக்கு நீங்க தம்பா இருக்கணும் எல்லாம். இப்படி கண்டதையும் பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? ஆமா, இப்பயே கண்டதையும் போட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்க எல்லாம் உங்க கூடால இருக்க நிம்மதியில தான் அவ அங்க போயிருக்கா ஊட்டி வரைக்கும். மொத தடவை மயக்கம் போட்டு கீழே விழும்போதே நாங்க தியா கிட்ட சொல்லிருக்கணும். நீங்க சொல்ல வேண்டாம்னு சொன்னதுனாலதான் சொல்லல. ஐயா இப்பவும் அவசரப்பட்டு அவளுக்கு போன் ஏதாவது போட்டு சொல்லிடாதுங்க. அவ இப்பதான் அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கா. எவ்வளவு கஷ்டப்பட்டு அர்ஜுன் தம்பிக்கு வீட்டுக்கு அவளை அனுப்பி வச்சிருக்கான். எனக்கு அப்பப்ப முடியாம போகுதுன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கிடுங்க. இனிமே நான் அர்ஜுனுக்கு வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துருவான். அந்த பிள்ளை சாராக்கு கல்யாணத்தை விட எனக்கு அம்மா தான் முக்கியம் சொல்லிட்டு வந்தாலும் வந்துருவா. எப்ப அவளுக்கிட்ட ஒண்ணும் வாயை திறந்துடாதுங்க. ஆச்சு அர்ஜுன் தம்பிக்கு தியாக்க போட்டா எல்லாம் எடுத்து காட்டினான். என்ன பேத்தி மூக்குத்தி எல்லாம் போட்டிருக்கான். அதுவும் அர்ஜுன் தம்பிக்காண்டி. அவ மனசு மாறதுக்கு என்னமோ கொஞ்ச நாள் ஆவான்னு எனக்கே தெரியும். அதனால மனசு கடந்து அலையா அடிச்சுக்கிட்டு கிடக்கு. 2-3 தடவை மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டியா? தியாக்கு சொல்லாம இருந்தா எப்படி? நான் கிளவி இன்னைக்கா நாளைக்கான்னு எனக்கே தெரியாது. ஆனா அவ வாழ வேண்டிய பிள்ளை. என்ன நினைச்சுக்கிட்டு அங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு மொத்தமா இங்க வந்தாலும் வந்துருவா. இப்ப அவளுக்கு போன போட்டு சொல்லிடாதுங்க. சரி, இப்போதைக்கு நாங்க சொல்லலாம். ஏன்னா அவ சந்தோஷமா முக்கியம்னு எங்களுக்கு தெரியுது. ஆனா இனிமே எப்பயாவது நீங்க இப்படி மயக்கம் போட்டு கீழே விழுந்தீங்கன்னா கண்டிப்பா அவளுக்கு தெரியப்படுத்துவோம் நாங்க. ஏன்னா அவளுக்குன்னு இருக்கிறது நீங்க மட்டும்தான். எங்களை நம்பி இங்க விட்டுட்டு போயிருக்கா. நீங்க இப்படி கண்டதையும் யோசிச்சு அப்பப்ப மயக்கம் போட்டு கீழே விழுந்தீங்கன்னா சரிப்பா இனிமே பாத்து இருந்துக்கிட்டேன். ஆனா தயவு செஞ்சு அவளுக்கிட்ட வாயே திறந்துடாதுங்க. இதை பத்தி மூச்சே விட்டுறாதுங்க. சரி நீங்க எவ்வளோத்தையும் கூட குடிங்க, குடிச்சுக்கிட்டு கடந்து உறங்குங்க. கார்த்திக் என்ன பவி? டயர்டா இருக்கா? ஆமா பவி, பயங்கர டயர்டா இருக்கு. கேட்டியா? தூக்கம் வர மாதிரி இருக்குமே. ஆமா, தூங்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா நீ என்ன பக்கத்துல இப்படி உரசிக்கிட்டு இருக்கச்சுல எப்படி தூக்கம் வர எனக்கு? டயர்டு என்னமா டயர்டு? நீ இப்படி நெருக்கமா உட்கார்ந்துருக்கும் போது எனக்கு உறக்கமா வரப்போகுது. நெருக்கமா உட்கார்ந்து இருக்குதியா? தள்ளி தள்ளி தானே உட்கார்ந்துட்டு இருக்குதியா? அதுதியா நெருக்கமானவங்களுக்கு புரிஞ்சிருக்கான். பவி, அர்ஜுனா சொல்லுங்க. உனக்கு வாய் இருக்கா இல்லையான்னு நிறைய நாள் நினைச்சிருக்கேன். பரவாயில்ல, பொழைச்சுப்பேன். தியா, உனக்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு பிறந்த நாளை எப்படி கண்டுபிடிச்ச? அது ஏஞ்சல் கிட்ட கேட்டேன். ஏஞ்சல் தான் சொன்னாவ. ஓ, என்னடா இந்த வருஷம் என் தங்கச்சி எனக்கு கூட இல்லாம போயிருவாளோன்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா அந்த பயத்தை சுக்கு நூறாக்கி என் தங்கச்சி எங்க கொண்டு சேர்த்த கண்டியா? காதல் ஆசை யாரை விட்டதோ, உன்னொற்றை பார்வையோடி வந்து உயிரை தொட்டதோ, காதல் தொல்லை தாங்கவில்லையே, அதை தட்டி கேட்க உன்னை விட்டால் யாரும் இல்லையே. டேய், மச்ச பாட்டுடா.
எப்பவும் பாட்டை போட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போவோம். இன்னைக்கு பாட்டு போடாம நான் பாட்டுக்கு பாடிட்டே அப்படியே என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த கொழுப்படுத்தவன்கிட்ட வச்சு என்னத்தையாவது கேட்டாலே இப்படிதான் கலாய்க்க போறான். ம், உங்களுக்கு தூக்கம் வரதா சொல்லிக்கிட்டு தானே நீங்க பின்னாடி வந்தியா? என்னமோ தூங்கலையா? இல்ல தூங்கணும்னு தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். என் ஃப்ரெண்டு தான் கார் ஓட்டுறானே, நானும் தூங்கிட்டேன்னு வச்சுக்கான். அவன் வண்டி எங்கேயாவது கொண்டு விட்டுட்டானா, அதான் கதை விட்டுக்கிட்டே வரலாம்னு சொல்லிட்டு தூங்காம இருக்கேன். நீ ஒண்ணு கவலைப்படாதடா, நீ தூங்கு. அதான் என் பொண்டாட்டி இருக்காளே கதை விட்டுக்கிட்டே வர்றதுக்கு. இல்லடா இருந்தாலும் இருந்தாலும் நின்னாலும் ஒன்னும் தேவையில்ல, நீ கடந்து உறங்குப்பா. ஏன் பிறந்த நாள் பேபி. என்னடி உனக்கு தூக்கம் வரது போல? ஆமா பவி, என்னன்னே தெரியல, எனக்கு டிராவல்னா தான் தூக்கம் வரும். அதுவும் இப்பதான் கொஞ்ச நாளா. சரிடி அம்மா, நீ கடந்து உறங்க. நானும் அப்படியே சீட்ல சாஞ்சு படுத்துக்கிறேன். பவி, உனக்கு தூக்கம் வந்ததுன்னா தூங்கு. சரி சரி. காட்டி கண்ணனு கூடால பேச்சு கொடுக்கறதுக்கு தான் அர்ஜுன் இருக்காருல, அவர் பேச்சு கொடுத்து வருவாரு. அவன் எனக்கிட்ட பேச்சு கொடுக்கறதுக்கா பின்னாடி வந்திருக்கான். அர்ஜுனனுக்கு மனசுல லைட்டா ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிட்டேன். என்னை தொடும் தென்றல் உன்னை தொடவில்லையா? என்னை சுடும் காதல் உன்னை சூடவில்லையா? என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா? என்னில் எழும் மின்னல் உன்னில் எழவில்லையா? முகத்திற்கு கண்கள் ரெண்டு, முத்தத்திற்கு இதழ்கள் ரெண்டு, காதலுக்கு நெஞ்சம் ரெண்டு, இப்போது ஒன்றிங்கு இல்லையே. தனிமையிலே தனிமையிலே துடிப்பது இதுவரை என்னடா? ஒன்னும் இல்லையே, ஒன்னும் இல்ல. டேய், நடு ராத்திரி குடிச்சுக்கிட்டு தான் வண்டியை ஓட்டணும். டேய் உருப்படாதவனே, வண்டியை மெல்லதான் ஓட்டினா என்னவா உனக்கு? மன்னிச்சிருப்பா, நீ குழந்தைக்கு தாலாட்டு பாட்டு பாடிட்டு இருக்கதே மறந்துட்டேன். என்ன? ஒன்னும் இல்லப்பா, நீ உன் வேலையை கண்டினியூ பண்ணு. இல்லடா நீ இப்படி திடுத்து பிரேக் போடிய நேரத்துல தூக்கம் வர எனக்கு தூக்கம் கலையுது. தூங்கிக்கிட்டு இருக்கவியலுக்கும் தூக்கம் கலையதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டியா, அதான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. புரியுது மச்சான், நல்லா புரியுது. நீ வீடு வரைக்கும் வேணாலும் இப்படியே தாலாட்டு பாட்டு பாடிக்கிட்டு வா. உனக்காண்டி உயிரை கொடுக்கறதுக்கே நண்பன் இருக்கான். இங்க இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நீ தாலாட்டு பாடி முடியாது வரைக்கும் உன் நண்பன் காரை ஓட்ட மாட்டானா என்ன? உனக்காண்டிடா, உனக்காண்டி மட்டும்தான். லப லபன்னு பேசாம வாயை முடிக்கிட்டு வண்டியை ஓட்டுறான். ஓட்டுறேன்டா, ஓட்டுறேன். சாரா, என்ன நீ தேங்காய் துருவி வை. நான் உங்க அண்ணனுக்கு இந்த காஃபியை கொண்டு கொடுத்துட்டு வந்து தேங்காய் சட்னி வச்சிடுறேன். சரி அண்ணி, நீங்க போங்க. சரி சாரா, இதை முடிச்சிட்டு தேங்காய் துருவி வை, நான் வந்து சட்னி பண்ணிடுறேன். சுந்தரி, வாங்க தியா மாமா. என்னம்மா இதை போட்டு தூத்து பெருக்கிக்கிட்டா கிடக்க? தியா பாப்பா இங்க இருந்திருந்தாலும் உங்களை வீடு முத்தையெல்லாம் தூத்து பெருக்கிறதுக்கே விட்டுருக்க மாட்டான். இதெல்லாம் உங்களுக்கு அலர்ஜின்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். ராத்திரி திருப்பியா மயக்கம் போட்டு விழுந்திருக்கு தியா. சின்ன பொண்ணுக்கு வீட்டுக்காரர் என்னமோ டீ கடையில காலமா சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாரு போல. அதை எங்க வீட்டுக்காரவையே கேட்டுக்கிட்டு நின்னதுனால எனக்கிட்ட வந்து சொன்னாரு, இல்லன்னா எனக்கும் தெரியாமலே போயிருக்கான். அது அதில் தூக்கி போடுமா, போதும் பெருக்குனதே. காலமா பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு விடிய நேரம் இருக்கட்டும் தியா மாமா. நீங்க இப்ப நல்லா இருக்குதியலா? அம்மாடி, நான் நல்லா தான் இருக்கேன். நான் மயக்கம் போட்டு விழுந்த கதையெல்லாம் நிதியா கிட்ட சொல்லிடாத. என்னம்மா, அவளுக்குன்னு இருக்கிறது நீங்க மட்டும்தான். உங்களுக்கு ஒண்ணுனா அவளுக்கு தெரியப்படுத்தாம இருக்கிறது தப்பு இல்லையா? அவ பயந்து மொத்தத்தையும் அங்க போட்டுக்கிட்டு இங்கே வந்தாலும் வந்துருவா. அது பிறவைக்கு என் பியாத்தி தான் வாழ்க்கை இழந்துகிட்டு நிப்பா. தயவு செஞ்சு அவளுக்கிட்ட எல்லாம் சொல்லிடாதம்மா. சரிங்கம்மா, நீங்க உள்ள போங்க, நான் இவ்வளோத்தையும் தூத்து போட்டுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பேன். எல்லாம் போதம்மா, நீ போட்டுக்கிட்டு போ வீட்டுக்கு. 10ஆம் கிளாஸ் படிக்க பிள்ளை, அவள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாண்டாமா? காலமே இங்க வந்து என் வீட்டுக்கு சமையல் எல்லாம் செஞ்சு வச்சிருக்க. இருக்கட்டுமா, வீட்டுல சமைச்சியான்னு கூட தெரியல. சாதத்தை வச்சுட்டு வடிச்சிட்டு தான் வந்திருக்கேன். இனிமே வீட்டுல போய் ஏதாவது குழம்பு வச்சா போதும். அவ பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பதுக்கு முந்தி நான் முடிச்சிருவேன். தியா பாப்பா இங்க இல்லாத நேரம் உங்களே நாங்க தானே பாத்துக்கிடணும். இவளுக்கு இப்ப கொடுக்கறதுக்கு ரூபாய் இல்லையே கையில. காலமே வந்து வீட்டுல சமையல் வேலையெல்லாம் செஞ்சு வச்சிருக்கா. ஆமாடி, காலமே தியா என்னைய பாக்கிறதுக்கு வீட்டுக்கு வரதாதான் சொல்லுச்சு. காலமா வேலையா இருப்பாளா இருக்கான். சாயந்தரம் தான் இனிமே என்ன பாக்கிறதுக்கு வருவாளா இருக்கான். நீ ஒண்ணு பண்ணுமா, பெரிய வீட்டுக்கு போய் தியாவை பாத்துக்கிட்டு அது பிறவைக்கு வீட்டுக்கு போ. ஐயோ இல்லங்கம்மா, அதெல்லாம் வேண்டாம். பாப்பா பொட்டிக்கு வரல, அப்ப பாத்துக்கிட்டேன். நீ அவளை பாத்துக்கிட்டு தான் வீட்டுக்கு போனான். இல்லம்மா, உடம்புக்கு முடியாதவங்களுக்கு உதவி செஞ்சு குடிக்கிறதுல என்ன இருக்கு? இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், உங்களுக்காண்டி உதவி செய்யேன். நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆகி நான் கடையில கிடந்தேன்னு வச்சுக்கிடுங்க, தியா எனக்காண்டி வரமாட்டாளா? நம்ம நல்லா இருக்கச்சுல, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு உதவி செய்யறதுதான் நல்ல பழக்கம். அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு தான் வந்தேன். நான் பொட்டிக்குல தியாவை பாக்கேன். நான் சொல்லலாம், நீ போய் தியாவை பாத்துக்கிட்டு வீட்டுக்கு போனா போதும்.
நாலு வார்த்தை சத்தமா பேசினாலே உங்களுக்கு இருமல் வருதுன்னு தெரியுதுலாம். நீ போய் பாத்துக்கிட்டு வீட்டுக்கு போ, நான் சொல்லிடலாம். சரிங்கம்மா. அது பிறவைக்கு இனிமே வீட்டுல போய் மறுபடியும் குழம்பெல்லாம் வைக்க வேண்டாம். இங்க வச்சிருக்க கண்டியா அதுலயே பிள்ளைக்கு எடுத்துக்கிட்டு போ. இல்லம்மா வேண்டாம், நான் வீட்டுல போய் செஞ்சிருவேன். நான் சொல்லம்ல, இங்க இருந்து எடுத்துக்கிட்டு போ. போற வழியில தானே பெரிய வீடு இருக்கு, அங்க போயிட்டு அது பிறவைக்கு நீ வீட்டுக்கு போ. சரிங்கம்மா. வாவ், சூப்பரா இருக்க. இப்பதான் இந்த ரூமுக்கே அழகு சேர்ந்த மாதிரி இருக்கு. ஏதியா, இந்த போட்டோ நம்ம பெட்ரூம்ல மாட்டினதுக்கு பிறகு நல்லா இருக்கு கண்டியா. அம்மா, அன்னைக்கு கேலண்டர் போடுறதுக்கு ஆணி அடிச்சதுக்கே திட்டினியா? நான் ரூம்ல ஆணி எல்லாம் அடிக்கப்படாது, அங்க இங்கேயுமா ஆணி அடிச்சு போட்டோயை மாட்டியது. அது பிறவைக்கு கேலண்டர் தொங்க ஓடியதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. இந்த ஆணி அடிக்க வேலையெல்லாம் வச்சுக்கிடாதேன்னு திட்டினியா? இன்னைக்கு என்ன தோற 2 போட்டோ மாட்டி விட்டுருக்குதியா? அது ஒண்ணும் இல்ல குண்டுச்சி, இந்த ரூமுக்கு என்னமோ கொஞ்சம் அழகு சேர்க்கலாம்னு சொல்லிக்கிட்டு தான். நீயே பாரு, இந்த போட்டோ நம்ம ரூமுக்கு வந்ததுக்கு பிறகு என்னமோ அழகா இருக்கு கண்டியா. அந்த போட்டோ எடுக்கச்சுல இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அது மட்டும் இல்லாம அர்ஜுன் அன்னைக்கு முழுக்க ரொம்ப சந்தோஷமா தான் நின்னாரு. அந்த சந்தோஷத்தை என்னமோ ஒரு தடவை கூட பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு தான் அந்த போட்டோஸே கிஃப்டா கொடுத்தோம். இவர் பெட்ரூம்லயே மாட்டி வச்சிருக்காருன்னா தேவையில்லாம இந்த போட்டோஸ் எல்லாம் கிஃப்டா கொடுத்ததுனால இவர் மனசுக்குள்ள தப்பான ஏதாவது அபிப்பிராயம் வந்திருக்குமோ? என்னாச்சு, காஃபி கூட. இந்தாங்க. தேங்க்யூ. எல்லாம் குடிச்சுக்கிட்டு கப்பை கொடுத்தியால்னா கப்பை கொண்டு போயிருவாங்க கண்டியலாம். அது சரி, இந்த பழக்கம் உனக்கு பிறந்த இடத்துல இருந்தே ஒட்டினது கண்டியா, அதான் மாறாது. எல்லாம் என்னமோ ஒரு தடவை இதை எடுக்கிறதுக்காண்டி மேல வரணும். சரி, நீ காஃபி குடிச்சியா? எல்லாம் இனிமேதான். எனக்கு எடுத்துட்டு வரும்போது நீயே எடுத்துக்கிட்டு வந்திருக்கலாம்ல, ஒன்னா சேர்ந்தே குடிச்சிருக்கலாமே. ஹலோ, காலமா வேலைக்கு போற பொண்ணுங்க, அது பறவைக்கு காலமா ஹஸ்பண்ட் ஆபீஸுக்கு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவாவேலாம் பொண்ணுங்க. அதாவது வீட்டுக்காக கஷ்டப்பட்டு சமையல் வேலையெல்லாம் இழுத்து போட்டு பாப்பாவேலாம். அவைகளுக்கு 10 நிமிஷம் நிம்மதியா உட்காந்து ஆறாம ரசிச்சு ஒரு கப் காஃபியை குடிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. எல்லாம் உங்களுக்காண்டிதான்ப்பா, அவசர அவசரமா ஓட வேண்டியதா இருக்கும். எனக்காண்டியா? உங்களுக்காண்டினா டைரக்டா அப்படி சொல்ல முடியாது, நான் பொட்டிக் வச்சு நடத்தியங்கண்டியலாம். அதனால எனக்கு 10 நிமிஷம் இருந்து ஆறாமரா ரசிச்சு குடிக்கிறதுக்கு நேரம் இல்ல. மத்தபடி பொண்ணுங்களை பத்தி சொல்லேன், உட்காந்து 10 நிமிஷம் நிம்மதியா காஃபி குடிக்கிறதுக்கு நேரம் இருக்காது அப்படின்னு. என்னமோ ஒரு தடவை மேல யாரு இறங்கணுமே சொல்லிக்கிட்டு தான் இப்பயே வாங்கிட்டு போலான்னு பாக்கேன். நீங்க என்னடானா நின்னு கதை விட்டுட்டு நிக்கிறியா? இரு கொடுத்துடுறேன். அர்ஜுன், இந்த போட்டோ எடுக்கும்போது நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டியா? அதே சந்தோஷத்தை ஒரு தடவை கூட என் மூஞ்சில பாக்கணும் நீ ஆசைப்பட்டாதானே, அதுக்காண்டிதான் இந்த போட்டோயை கிஃப்டா கொடுத்த. கரெக்டா? நீங்க எதுவும் நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல. இத பாக்கச்சுல எனக்கு சந்தோஷமா இருக்கு, அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு தான் நான் யார் ரூம்லயே மாட்டிருக்கேன். அது பிறகு ரொம்ப நாளா இதை நினைச்சுக்கிட்டே இருந்தாதான். எப்படி ஆனாலும் என்ன ஆனாலும் எனக்கு ஒய்ஃப்னா நீ தான். ஒரு போட்டோ வீட்டுல மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், கரெக்டா நீயே கிஃப்ட் பண்ணிட்ட. தியா, முகத்துக்கு இந்த மூக்குத்தி செம்ம அழகா இருக்கு. ஓய், நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன குடிச்சிட்ட? நீங்க குடிச்சிட்டு கப்ப கொடுங்க, நான் கிளம்பணும். கப்ப கொடுக்கணும்னா என் முகத்தை பார்க்கணும் நீ. தேங்க்ஸ். எதுக்கு? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த சந்தோஷத்துக்கு காரணம் நீ தானே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன் சந்தோஷத்துக்காண்டி நான் ஏதோ பண்ணேன், நீங்க கையை எடுத்துக்கிட்டே பேசலாமே. ஏன் நான் கை வச்சிருக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனையா? ஏதாவது ஃபீல் ஆகுதா என்ன? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது பிறவிக்கு என்ன? கப்ப கொடுத்தியாலும் நான் பாட்டுக்கு போயிருவேன். தியா, ஓய் குண்டச்சி, என்ன பாருங்கிறேன்ல. ஐயோ, என்ன என்ன வேணும் கேளு. என்ன வேணும் கேளுனா? சவால்ல நீ ஜெயிச்சிட்ட, நான் தோத்துட்டேன். கேளு, என்ன வேணுமோ கேளு. உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு சொன்னது இந்த சொத்துக்காண்டி தானே. என்ன வேணும்னாலும் கேளு, எதுவா இருந்தாலும் தரேன். கேட்கட்டுமா? எது ஆசைப்பட்டாலும் கேளு, தரேன். நீங்க எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். அதை விட இப்ப என்ன வேணும்னு கேளு. அர்ஜுன், ப்ளீஸ் கையெடுங்க. என்ன வேணும்னு தானே கேட்டேன். எனக்கு எதுவுமே வேண்டாம், இதே மாதிரி நீங்க எப்பவும் சந்தோஷமா இருந்தாலே போதும். என் மேல எந்த அக்கறையும் காட்டணும்னு இல்ல, எப்பவும் போல என் மேல வெறுப்பாவே இருங்க. வெறுப்பாவே இருங்கனா? அந்த வெறுப்பை காட்டுற அர்ஜுனை தான் எனக்கு பிடிக்கும். அப்போ இது உனக்கு பிடிக்கல? இல்ல. இங்க பாரு, உன் மேல இருக்க வெறுப்பை எவனாலையும் மாத்த முடியாது. நீ இல்ல, எவன் நினைச்சாலும் மாத்த முடியாதுதான். ஆனா அதே நேரத்துல நான் உனக்கிட்ட திருப்பி ஒரு விஷயத்த பதிய வச்சுட்டே இருக்கேன். இந்த ஜென்மத்துல எனக்கு ஒய்ஃப்னா நீ தான். ஒன்னா சேர்ந்து வாழணும்னாலும் அது உனக்கூடாலதான். நீ இல்லனாலும் வாழ்க்கை முழுக்க என்னால தனியா இருக்க முடியும். இந்த செகண்டே உன் அம்மா வீட்டுக்கு போனாலும் உனக்கு தாராளமா போலாம். என்னைக்காவது இந்த வீட்டை விட்டு போனேன்னு உனக்கு தோணுச்சுன்னு வச்சுக்கான், தடுக்கவே மாட்டேன். அது உன் விருப்பம். ஆனா ஒண்ணு தியா, நான் யாரை என் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரணும், யாரை கொண்டு வரக்கூடாது, இதெல்லாம் முடிவெடுக்க வேண்டியது நான். ஏற்கனவே என் தம்பிக்கு நீ பண்ண துரோகத்தை என்னால தாங்கிக்கிட முடியல.
அந்த வெறுப்பு என்னமோ அப்படியே தான் இருக்கு. எடா கூடமா ஏதாவது பண்ணி வச்சேன்னு வச்சுக்கா, விளைவுகள் ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லிட்டேன். கப்பு. கொப்பு ஏண்டி கையில ஊத்திட்டு கப்ப திரட்டான். அர்ஜுன், இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள். நீங்க இன்னைக்கு பிறந்த நாள் பேபிலாம் இப்படி டென்ஷன் ஆகாதுங்க. ஆமாண்டி, சும்மா நின்னுட்டு தான் நான் டென்ஷன் ஆனேன். மனுஷனுக்கு டென்ஷன் ஏத்தி விடுவேன். டென்ஷன் ஏத்தி விட்டுட்டு டென்ஷன் ஆகாதுங்க நான் சொல்லியேன். எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் போறேன். நீங்களே கப்ப கொண்டு வாங்க. தியா பாப்பா. தியா. என்ன? இல்ல, தியா பாப்பாவை பாத்துக்கிட்டு போலான்னு வந்தேன். அவ என்ன 4 வயசு குழந்தையா? பாப்பாங்க. இல்ல, நான் பொட்டிக்ல வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்பல இருந்தே தியா பாப்பான்னு தான் கூப்பிடுவேன். ஆமா, இப்ப எங்க என்னத்துக்கு வந்திருக்க? தியா பாப்பாவோட அம்மா தான் பெரிய வீட்டுல போய் தியா பாப்பாவை பாத்துக்கிட்டு போன்னு சொன்னாவ. அதான் ஒரு ரேட்டு பாத்துக்கிட்டு போலான்னு வந்தேன். பெரிய வீடுனா எவ வேணாலும் வந்துகிட்டு போலாமா? வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சேன்னு வச்சுக்கா. இல்லம்மா, நான் பாப்பாவை பாத்துக்கிட்டு போயிடுறேன். இங்க பாப்பாவா இல்ல பீப்பாவா இல்ல, தியான கூப்பிடு. யாராக? அம்மாடி, நீ இந்த சுந்தரி தானே? என்ன பேரனுக்கு பொண்டாட்டிக்கு கடையில கூட வேலை பாக்குறியே, அந்த பிள்ளை தானே நீ? ஆமா பாட்டிமா. யாரம்மா, தியாவை பாக்கிறதுக்கு வந்திருக்கியோ? ஆமா. சரி, உள்ள வா. இல்லம்மா, இங்கே நிக்கேன். பாப்பா வந்ததுக்கு பிறகு பாத்துக்கிட்டு போயிடுறேன். வெளியே நிக்க, உள்ள வா. இது வேற யாருக்கு வீடா இல்ல, என்ன பேரனுக்கு வீடுதான். அவன் பொண்டாட்டியை பாக்கிறதுக்காண்டி வந்திருக்கேன். வெளியே நின்னா என்ன அர்த்தம்? இல்ல, நான் இங்கே நிக்கேன். சரி, ஒரு நிமிஷம் இல்ல, நான் போய் அவளை வர சொல்லேன். இவிய தியாவோட பொட்டிக்குள்ள வேலை பாக்கியவிய எல்லாம் இங்க என்ன பண்ணியாவ? அம்மா இப்பதாங்க போன் பண்ணாவ. இந்தாங்க பிடிங்க. ஐயோ இல்ல பாப்பா, நான் இதுக்காண்டி வரல. அக்கா பிடிங்க. வேலை பாக்கிறதுக்கு சம்பளம் ரூபாய் மாச கடைசியில கொடுக்க போறா. இது என்னத்துக்குன்னு தெரியலையே. சரி பாப்பா, நான் வரேன். அக்கா, யார பார்த்து பயப்படுறியா? அதானே, யார பார்த்து பயப்படணும்னு கேட்டேன். இல்ல பாப்பா, யார பார்த்து பயப்படல. இல்லக்கா, அம்மாக்கு உடம்பு சரியில்லையா? அம்மா நல்லா தானே இருக்காவ? ஐயோ தியாமா, நல்லாதான் இருக்காவ. 4 நாளைக்கு நீ ஊர்ல இல்ல கண்டியா? நானும் கொஞ்சம் வேலையா இருந்தேன் பாத்துக்கா. அதான் அவளை போய் பாக்கிறதுக்கு கூட நேரமே இல்ல. இன்னைக்கு காலமே போய் பாத்துடலாம்னு நினைச்சேன். நான் கூட நீ இன்னைக்கு சாயந்தரம் தான் வருவேன்னு நினைச்சேன். அதேதான் இன்னைக்கு காலமே நீ வந்துட்டதா சொன்னாவ. உன்னை பாத்துக்கிட்டு போறதுக்கு சொன்னாவம்மா. சரிங்க அக்கா. சரி பாப்பா, நான் வரேன். சுந்தரி அக்கா, ஒரு நிமிஷம் நில்லுங்களேன். என்னம்மா? உள்ள வாங்க அக்கா, சாப்பிட்டுக்கிட்டு போலாம். ஆமா, ஊர்ல போற வரவியலுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கறதுக்கு இதென்ன கோயிலா? தியா பாப்பா, நான் வீட்டுக்கு கிளம்பேமா. அக்கா, உள்ள வாங்கன்னு சொல்லியேல. இல்ல பாப்பா, நான் போறேன். சரி பாட்டி, அவிய கூட நில்லுங்க, நான் இப்ப வந்துடுறேன். நீ போமா, நான் பாத்துக்கிறேன். நான் வீட்டுக்கே வரப்படாதுன்னு ஜெசிகால் கிட்ட சொல்லியிருக்கேன். அவ வந்தா மட்டும் அப்படியே பல்ல காட்டிட்டு நின்னு பேச இந்த பொம்பளை. கோவப்பட்டவியலுக்கு ஒரு கப் தண்ணி கொடுக்கணும்னா கூட கஷ்டம் தான். என்னமோ பிறந்ததுல இருந்தே இவ பெரிய வீட்லயே உருண்டு புரண்டு வளர்ந்த மாதிரி. சரி, என்ன பொம்பளை? இப்படிப்பட்ட ஒரு பொம்பளையே அந்த ஆளுக்கு எப்படி பிடிச்சதுன்னு தான் தெரியல. பேசாம இவர் ஒரு பழக்கடையே ஆரம்பிச்சிடலாம். சாரா. அண்ணி, நானே சட்னி பண்ணிட்டேன். நீங்க வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு கண்டியலாம், அதான் நானே முடிச்சிட்டேன். சாரா, ஃப்ரிட்ஜ்ல இவ்வளவு ஃப்ரூட்ஸ் இருக்கலாம், யாருக்காவது கொடுக்கறதுக்கு அர்ஜுன் வாங்கி வச்சிருக்காரு. இல்ல, நீ அண்ணன் வீட்டு உளவியலுக்கு தான் வாங்கி வச்சிருக்க. சும்மா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டதை விட ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும்னு சொல்லிட்டு எப்பவும் வீட்டுல ஃப்ரூட்ஸ் இருக்க தானே. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே நடக்குதெல்லாம் தலைக்கீழா தானே நடக்குது. உங்க அண்ணன் உங்களுக்கு வாங்கி போடியதுல ஒரு குறையும் வைக்கிறது இல்லதான். ஆனா என்னமோ நாளையில இதெல்லாம் குப்பை தொட்டிக்கு போவோம். நீங்க 2 பழம் சாப்பிட்டீங்கன்னா அவர் 10 வாங்கி போடியாரு. சரி, வேஸ்ட்ல போடியதுக்கு நல்லதா இருக்கும்போது பாவப்பட்டவியலுக்கு கொடுப்போன்னு கூட பாக்கியது கிடையாது யாரும். அவரும் தேவைக்கு வாங்கியது கிடையாது. என்ன நீ? இல்ல, இங்க எல்லாரும் ரொம்ப ஃப்ரூட்ஸ் சாப்பிய மாதிரி எனக்கு தெரியல. கவனி கீழே இருந்து பேசிக்கிட்டு இருந்தானா எப்போது தோணுனா எடுத்து ஏதாவது சாப்பிடுவான். துளசிக்கு எதுவா இருந்தாலும் எடுத்து கட் பண்ணி அவளுக்கிட்ட கொண்டு வச்சாதான் சாப்பிடுவான். நான் சாகும்போது வெளியே தூக்கி போடிய. இது கூட கிடைக்காதவியலுக்கு கொடுக்கலாம்ல சாரா? அண்ணி, என்னமா 4 நாளையில குப்பை தொட்டியில தூக்கி போடுவியா? ஓ, அந்த அக்கா வந்திருக்காவையில, அந்த அக்காவுக்கு கொடுக்கறதுக்கு கேக்குதியலாம். நீங்க எடுத்து கொடுங்க அண்ணி. இவ எதுக்கு இவ்வளவு விக்கி திணறா? இந்தாங்க அக்கா, பிடிங்க, இதை கொண்டு போங்க வீட்டுக்கு. ஐயோ தியா பாப்பா, வேண்டாம் அக்கா, எடுத்துக்கிட்டு போங்க. இந்த வீட்டுக்கு வந்த நாளையில இருந்து நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். கொண்டு போங்க அக்கா, நிறைய இருக்கேன். இல்ல பாப்பா, வேண்டாம் இதெல்லாம். அம்மாடி, ஒரு பொருள் ஒருத்தங்க ஆசையா தந்தாவல்னா வேண்டான்னு சொல்லக்கூடாது. இங்க எனக்கு யாரும் அளவுக்கு மீறி எல்லாம் வாங்கி போடுவான். சாப்பிடாம எல்லாத்தையும் பாதி நாள் குப்பை தொட்டியில தூக்கி போட்டுறியது. பாசமா தந்தாவல்னா அதை வாங்கணும். புடிங்க அக்கா, அம்மா தந்தாவல்னா வேண்டான்னு சொல்லுவியலாம். சரி பாப்பா, வரேன். ஒரு பைக்குள்ள போட்டு கொடுத்துருக்கலாம்ல. பாட்டி, பைய தேடினேன், கையில கிடைக்கல. எனக்கு வேற நேரம் ஆச்சா, அதான். சரி மக்கா, நீ போய் ரெடி ஆகு, நான் ஒரு பைக்குள்ள போட்டு கொடுத்துடுறேன். சரிங்க பாட்டி. அழுவி போனா கூட இந்த வீட்ல இருந்து ஒரு பொருள் வெளியே போடாது. எல்லாரோட வீட்லயும் வாங்கியதுல இங்க பங்கு கொண்டு தராளுவலா என்ன? அழுவி போனா போட்டான், இவளுக்கு எங்க நோவுதான்? வீட்டுல இருக்க பொருளை எல்லாம் அடுத்த வேலைக்கு எடுத்து கொடுத்து நாடகம் நடிச்சுக்கிட்டா தெரியா? இது வரைக்கும் இந்த வீட்ல இருந்து ஒரு பொருள் வெளியே போடாது. அந்த சாராவே எனக்கு பயந்து யாருக்கும் ஒன்னும் எடுத்து கொடுக்க மாட்டா. நேத்து வந்த நீ எனக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல, வாங்கி போட்டவனுக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல, இந்த கிழவி கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல, யாருக்கிட்டையும் கேட்கல. உன் போக்குல போனா ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்தா கொடுத்து விடிய. இதெல்லாம் உன் அப்பா வீட்டு பணமா என்ன? நீ ஒரு படிக்கு போயிட்டேலாம், அடுத்த படி நான் போனேன்னா எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும். இனிமே இது வரைக்கும் வீட்ல இருந்து ஒரு பொருள் வெளியே போகாது. நீ நல்லவ பேர் எடுக்கிறதுக்கு இந்த வீட்டு சொத்து தான் உனக்கு கிடைச்சா? அப்பனா நீங்க என்னமா குளிக்கல? இல்ல, எனக்கு பொட்டிக்கு இன்னைக்கு ஜனம் போனோம். முத நான் குளிச்சிடுறேன்.
சரி அந்த அக்கா எதுக்கு வந்தாவ? எந்த அக்கா? அதான் நான் பொட்டிக்ல வேலை பாக்கியாவளே, அவளை தான் கேட்கேன். அர்ஜுன், அவியல அம்மா இங்க அனுப்பியிருக்காவ. எனக்கு ஃபோன் பண்ணி சுந்தரி அங்க வருவான்னு சொன்னாவ. சரி நீ தான் சம்பள ரூபா கொடுப்பியே, கடன் ஏதாவது அம்மா மாட்ட கேட்டிருந்தாவளோ? இல்ல அர்ஜுன், ஆக்சுவலா என்னன்னா அவிய நல்லா வாழ்ந்த குடும்பத்துல உள்ளவியதான். அது பிறகு அவிய பொண்ணு உடம்பு சரியில்லாம ஆச்சு. வீட்டுல வேற நிறைய கடன், சொத்தையெல்லாம் வித்து ஓரளவுக்கு கடனை எல்லாம் அடைச்சிட்டாவ. மதியம் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னாதான் சாப்பிடுவோம். பாதி நாள் ஊருக்காதான் கொண்டு வருவாவ. வீட்டுல வந்து அம்மா கிட்ட புலம்பிக்கிட்டே இருப்பனா. பொட்டிக்ல போய் அம்மா உடம்பு சரியில்லைன்னா அதை புலம்புவேன். எப்பயாவது புலம்பச்சுல அம்மாவை பாக்கிறதுக்காண்டி அவிய வீட்டுக்கு வருவாவ. சுந்தரி அக்கா வீட்டுக்கு வரச்சுல வீட்டுல காய்கறி பழம் எது இருந்தாலும் அம்மா எடுத்து கொடுத்துருவாவ. என் அம்மாக்கு ரொம்ப இறக்கு குணம் உண்டு தெரியுமா? இங்க மட்டும் அது என் அம்மா கிட்ட இருந்து வந்ததுதான். அப்படியே வீட்டுல இருக்கிறது எடுத்து கொடுத்துருவாவலாம். அக்காவுக்கு சும்மா வாங்கிட்டு போறதுக்கு மனசே இருக்காது. அவையெல்லாம் வீட்டை தூத்து போடியது, ஏதாவது வேலை செஞ்சுட்டு அதை எடுத்துட்டு போவாவ. சொன்னாலும் கேட்கவே மாட்டாவ. ஆனா அதுக்கு பதிலா சம்பள ரூபாயில நான் கொஞ்சம் ரூபாய் கூட்டி கொடுப்பேன். நான் வேற 4 நாள் இங்க இல்ல கண்டியலாம். அம்மாவை பார்த்து அம்மாக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிருப்பாவ. அம்மாக்கு கையில ரூபாய் இருந்திருக்காது, அதான் என்ன பாத்துட்டு போறதுக்கு சொல்லிருப்பாவ. ஓ. நல்ல வேலை செய்வாவ தெரியுமா? பொட்டிக்ல கூட ஒரு நிமிஷம் சும்மா இருக்கவே மாட்டாவ. நல்ல அக்கா. பையனை வேற பிஎஸ்சி நர்சிங் படிக்க வைக்காவ. ஒரு பொண்ணு மட்டும் இல்லையா அவளுக்கு? ஒரு பையன் உண்டு, அவன் சென்னையில படிச்சுக்கிட்டு இருக்கான். ஓ சரி சரி. சரி அர்ஜுன், நான் குளிச்சிடுறேன். ஆனா அம்மாவை பாக்கிறதுக்கு நான் போனோம். அங்க போயிட்டு அது பிறகுதான் பொட்டிக்கு போனோம். சரி நீ குளிச்சுட்டு கிளம்பு. எப்படியும் ஒரு பொண்ணு ரெடி ஆகிறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். நான் கிண்டலுக்கு சொல்லலடி, நிஜமா நீ வேணா பாரு. நீ குளிச்சுக்கிட்டு வந்தாலும் நான் ரெடி ஆனாலும் நீ 1/2 மணி நேரம் தாண்டதுக்கு பிறகு தான் ரெடி ஆகி முடிப்பேன். நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அம்மாவை பாக்கிறதுக்கு போவோம். அவளை பாத்துட்டு அது பிறகு உன்னை பொட்டிக்ல கொண்டு விட்டுட்டு அது பிறவைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போறேன். இன்னையில இருந்து எஃப்எம்ல வேற ஜாயின் பண்ண போறேன். சென்னைன்னு கிளம்புனாதான் அங்கேயும் போக முடியும். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அர்ஜுனுக்கா இருக்கட்டும், ஜினோக்கா இருக்கட்டும், நிறைய பேர் பிறந்த நாள் விஷ் பண்ணிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு அதுக்கு பிறகு கதையை மூவ் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறேன். இந்த கதை மொத்தம் 74 எபிசோட் முடிஞ்சாச்சு. இந்த 74 எபிசோட்ல நம்ம ரொம்ப ஸ்லோவா தான் போயிருப்போம். 14 எபிசோடு நம்ம பார்த்திருப்போம். அந்த 14 எபிசோட 4 நாளைக்கான எபிசோடு. அதுக்கு பிறகு 10 எபிசோட்ல தியா வீட்டுக்குள்ள வந்தாங்க. இப்ப வரைக்கும் 74 எபிசோட்ஸ் முடிஞ்சிருக்கு. ஒரு மாதத்துக்கு பிறகுன்னு போட்டுட்டு அடுத்த 20 நாளைக்கானது தான் 74 எபிசோட்ஸ் வரைக்கும் நம்ம மூவ் ஆயிருக்கு. ஆக மொத்தம் 74 எபிசோட்ஸ் 1.5 மாசத்துல நடந்ததுதான் நம்ம 74 எபிசோட்ஸா பாத்திருக்கோம். 1.5 மாசமா ஒரு மாதத்துக்கு பிறகுன்னு போட்டு அதுல என்ன நடந்ததுன்னு காட்டவே இல்ல. மொத்தம் ஒரு 25 நாளைக்கானதுதான் 74 எபிசோட்ஸா வந்திருக்கு. ஏன் இவ்வளவு ஸ்லோவா போனோம்னா உங்களுக்கே தெரியும். தியாவோட கேரக்டரா இருக்கட்டும், அர்ஜுனோட கேரக்டரா இருக்கட்டும், ஒவ்வொரு செகண்டும் அவங்க யோசிக்கிறத உங்களுக்கு அப்படியே காட்டணும்னு சொல்லிட்டு தான் ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருந்தேன். ஆனா இந்த அர்ஜுன் தியாவோட கதை 2.5 வருஷத்துக்கான கதை. நம்ம 1.5 மாசம் தான் பாத்திருக்கோம். இன்னும் 2 வருஷத்துக்கு மேலேயே இருக்கு. அதாவது வருணோட கதை ஆரம்பிக்கும் போது ஐரா பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ ஸ்டோரி இனிமே ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டே இருக்கும். ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டே இருக்கும். அதாவது இன்னும் 2.5 மாசத்துக்குள்ள இவங்க ஸ்டோரியை பினிஷ் பண்றோம்னா அதுக்குள்ள 2 வருஷம் கவர் ஆயிருக்கும். 6 மாசத்துக்கு பிறகு 2 மாசத்துக்கு பிறகு அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டேன். பட் ஸ்டோரி ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டே இருக்கும். ஏன் இப்ப இதை உங்ககிட்ட சொல்றோம் அப்படின்னா, அதுக்குள்ள இது நடந்துச்சா, அதுக்குள்ள இது வந்துச்சா, அதுக்குள்ள இவ்வளவு நடந்துச்சா அப்படின்னு உங்களுக்குள்ள கேள்வி எழும்ப கூடாது பாத்தீங்களா? அதனாலதான் திருப்பியும் சொல்றேன். வருணோட ஸ்டோரி ஆரம்பிக்கும் போது ஐரா பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ அர்ஜுன் தியாவோட ஸ்டோரி 2 வருஷத்துக்கு மேல உள்ள கதை. அடுத்த 60-70 எபிசோட்ஸ்ல ஸ்டோரி எவ்வளவு ஃபாஸ்டா மூவ் ஆகும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த கதையில 2 கருத்து உள்ளவங்க இருக்காங்க. ஒரு பக்க கருத்து என்னன்னா, தியா உனக்காக அர்ஜுன் எவ்வளவு பண்ணிருக்காரு, உங்க மனசை மாத்தினாதான் என்னவா அப்படின்னு கேக்குறீங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, அவ்வளவு சீக்கிரமா எப்படி அவளால மனசு மாற முடியும் அப்படின்னு. 2 பக்கம் உள்ள கருத்தை நியாயமான கருத்து தான். 2 பக்கமும் உள்ள கருத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது தியா கேரக்டரையும் யாரும் நெகட்டிவா சொல்லக்கூடாது, அர்ஜுன் கேரக்டரையும் யாரும் நெகட்டிவா சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஒரு வழியில தான் கதையை கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். சோ ஸ்டோரி ஃபாஸ்டா மூவ் ஆகுதுன்னு நீங்க எதுவும் நினைக்காதுங்க. 74 எபிசோடு நம்ம 25 நாளைக்கானதான் பாத்திருக்கோம். நடுவுல 1 மந்த்துக்கு பிறகுன்னு போட்டிருந்தோம். இததாங்க சொல்றதுக்காக வந்தோம். ஸ்டோரி ஃபாஸ்டா மூவ் ஆகும்போது கன்ஃபியூஸ் ஆகாதுங்க. இவ்வளவு நாளைக்குள்ள தியாவோட மனசு மாறிடுச்சா, அப்பனா தியா நிலனா உண்மையா லவ் பண்ணலையா, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வரும். அதுக்குதான் முன்னமே சொல்றேன், இது 2 வருஷத்துக்கான கதை. சோ புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ.